வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பொன் எழில் பூத்தது புதுவானில் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரோஹிணி மாமியாரையும் பார்த்துவிட்டு ரோஹிணிக்கு மீண்டும் பல நன்றிகள் கூறிவிட்டே மதி கிளம்பினாள். ரோஹிணி பேசியிருந்ததால் வாடகை வீடும் சுலபமாகவே கிடைத்துவிட்டது. அவர்களிடமும் அட்வான்ஸ் கொடுத்துவிட்டே மதி கிளம்பினாள். அகத்தியன் அவளுக்காக கொடுத்திருந்த பணம்தான். அதை கொடுத்ததற்கு அவன் சொன்ன காரணம் வேறு ஞாபகம் வந்து புதிதாக மனம் வலிக்கத் தொடங்க அதை அதட்டி அமைதியாக இருக்க சொல்வதே மதிக்கு பெரிய வேலையாக இருந்தது. அவள் வீட்டுக்கு வருவதற்கே மதியமாகிவிட அவள் வந்தபோது கனகராஜ் சாப்பிட்டு கொண்டிருந்தார். நீயும் சாப்பிடு மதிமா, நேரமாச்சே என அவர் அவளையும் அழைக்க, கதிருக்கு பசிக்கும் என்பதால் மதியும் அங்கு வந்து அமர்ந்தாள். கதிருக்கு முதலில் பிசைந்து அவள் ஊட்ட அதற்குள் உண்டு முடித்திருந்த கனகராஜ் பேரனை கையில் வாங்கி கொண்டார். இவனுக்கு நான் போடுற மதி, நீயும் சாப்பிடு என அவர் கதிர் தட்டை வாங்கிவிட அவரிடம் மறுக்க முடியாமல் கொடுத்தவள் மிகவும் கடினப்பட்டு தனக்கான உணவை உள்ளே தள்ளி வைத்தாள். உடம்பு ஏதாவது முடியலையா மதிமா? ஏன் என்னவோ போல இருக்க? கதிருக்கு ஊட்டி கொண்டே கனகராஜ் கேட்க அவளுக்கோ ஒரு நொடி உள்ளுக்குள் அதிர்ந்து விட்டது. ஒரே அடியாக மறுத்தால் கண்டுபிடித்து விடுவார் என்பதால் உடம்பு கொஞ்சம் முடியல மாமா என அவள் மெதுவாக கூற, அப்புறம் ஏமா அலையிற, பேசாம வீட்டில் ரெஸ்ட் எடுமா என்றார் அவர். சரி மாமா என அப்போதைக்கு மதியும் அந்த பேச்சை முடித்து விட்டாள். அவள் உண்டு முடித்ததும் குழந்தையை கனகராஜிடமிருந்து வாங்கி கொண்டவள் அவனுக்கு மூட்டி முடித்து அவனை தூக்கி கொண்டு அறைக்கு வந்து விட்டாள். ஒரு காரை எடுத்துக்கொண்டு அவளை சுற்றி சுற்றி ஓட்டியே கதிர் விளையாட தன்னையே வட்டமடிக்கும் குழந்தையை பார்த்து அவளுக்கு பெரும் வேதனையாக இருந்தது. அந்த சிறுவனுக்கு தான் பெரும் துரோகம் செய்ய போகிறோமோ என்ற உணர்வுதான் அவளை ஒரே அடியாக கொன்று புதைத்தது. அம்மா இல்லாமல் இருந்து விடுவாயா கதிர் செல்லம் என அவள் மெதுவாக கேட்க, அவள் ஏதோ தன்னிடம்தான் பேசுகிறாள் என்று புரிந்தது. அவளை பார்த்தான் கதிர். கதிர்குட்டி, அப்பாவை படுத்தக்கூடாது, உன் அம்மாவிடம்தான் உன்னை விட்டுட்டு போறேன், அவங்க உன்னை பார்த்துப்பாங்க, சமத்தா இருக்கணும் சரியா என மதி கூற, கதி குட் பாய் என திக்கி திணறி கூறினான் சிறுவன். அவனுக்கு அவ்வளவுதான் புரிந்தது போல். அவன் சொன்ன அழகில் அவனை மாறி அணைத்து கொண்ட மதி, எனக்கும் தெரியும்டா, நீ குட் பாய் தான், அம்மா தான் பேட் கேர்ள், அம்மாவை வெறுத்து விடமாட்டாய் தானே என அவன் முகத்தை நிமிர்த்தி மதி கேட்க, கலங்கி இருந்த அவள் கண்களை துடைத்து விட்டவன் சிரி என்றான். அவள் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதித்து. அந்த பிஞ்சின் செயல்களில் அவளுக்கு மீண்டும் அழுகைதான் வந்தது. நீ ஏண்டா என் வயிற்றில் பிறக்காமல் போய்விட்டாய்? எனக்கு மட்டும் உரிமை இருந்தால் உன்னை யாருக்குமே விட்டு தர மாட்டேன் கதிர்குட்டி. அண்ணா, அம்மாவை மன்னிச்சிடுடா ப்ளீஸ், வெறுத்துடாத குட்டி, அம்மாவால் தாங்கிக்க முடியாதடா. அவனை தன்னுள் அணைத்து கொண்டு அவள் தாங்க மாட்டாமல் கதறிவிட, அந்த குழந்தைக்கும் என்ன புரிந்ததோ தன் பிஞ்சு கைகளை வைத்து அவளை அழுத்தமாக அணைத்து கொண்டது. அம்மா சிரி என அவள் கண்களை துடைத்து கொண்டே அவன் மீண்டும் கூற, குழந்தை ஆசைக்காக கூட சிரிக்க முடியாமல் அந்த அன்பை இழக்கப் போவதை நினைத்து அவள் மனம் தவியாக தவித்தது. எத்தனை நேரம் அழுது கொண்டிருந்தாள் என்று அவளுக்கு ஒன்றும் தெரியாது. கதிர் அவள் மடியிலேயே படுத்து தூங்கிவிட்டான். வெகு நேரம் கழித்தே குழந்தையை கவனித்தவள் கண்களை துடைத்து கொண்டு அவனை பக்கத்தில் விட்டுவிட்டு அவனை அணைத்தவாறே படுத்து விட்டாள். அன்று இரவு அகத்தியனை மதியே சென்று இறுக்கமாக அணைத்து கொள்ள அவளை வித்தியாசமாக பார்த்தான் அகத்தியன். அவன் முகத்தையே பார்க்காமல் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து படுத்திருந்தாள் மதி. அவள் செயலில் நிச்சயம் ஏதோ சரி இல்லை என அகத்தியனுக்கு அழுத்தமாக தோன்றிவிட்டது. மதிமா என பாரு என அவன் அழுத்தமாக கூற, அவளோ நிமிரும் எண்ணமே இல்லாமல் தூக்கம் வருது என முனகிக்கொண்டே அவனிடம் மேலும் ஒன்றினாள். அவளை வலுக்கட்டாயமாக பிடித்து நகர்த்தியவன், என்னாச்சு மதி, ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்னாச்சு என்றான் அவள் கண்களை பார்த்து. அவளால் அவன் முகத்தை பார்க்கவே முடியவில்லை. அதே நேரம் அவன் அழுத்தமான பிடியில் இருந்து அசையவும் முடியவில்லை. என் மேல் கோபம் என்று மட்டும்தானே மதி நான் நினைத்தேன். பிரச்சனை வேறு போலவே. என்னவென்று நீ இப்போது சொல்கிறாய்? நான் நாளைக்கு சொல்கிறேனே மெதுவாக மதி கூற அவனுக்குள் ஒரு இனம் புரியாத பயம் தோன்றியது. எதுவாக இருந்தாலும் இப்போதே சொல்லு மதி,
காலை வரை காத்திருக்கும் பொறுமையெல்லாம் எனக்கு இல்லை, சொல்லு என கேட்டவன் குரல் லேசாக நடுங்கிக் கூட விட்டது. ஏதோ பெரும் சோதனை வருகிறது என அவன் மனம் அடித்து கூறியது. ப்ளீஸ், காலையில் சொல்கிறேனே, இப்போது தூங்கலாமே? மதி கெஞ்சலாக கேட்டு பார்த்ததற்கெல்லாம் அவன் இளகவில்லை. சட்டென எழுந்து அமர்ந்து விட்டவன் எழுந்திரு மதி என்று கூற, அவளும் அவன் கூற்றை மறுக்க முடியாமல் எழுந்து அமர்ந்தாள். என்னுடன் வா என்றவன் அவளை இழுத்து கொண்டு பால்கனிக்கு வந்து விட்டான். சொல்லுமதி, நீ சொல்லாவிட்டால் நாம் இருவரும் இங்கிருந்து நகரப் போவதில்லை என்று விட்டு அவன் கைகளை கட்டிக்கொண்டு சுவரில் சாய்ந்து நின்றுவிட அவனை பாவமாக பார்த்தாள் மதி. அந்த பார்வைக்கெல்லாம் அவன் ஒன்றும் அசந்து விடவில்லை. நீ சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று சட்டமாக நின்றான். நான் போய்விடுகிறேன் அகத்தியன். மெதுவாக மதி தொடங்கும் போதே அகத்தியன் பெரிதாக குழம்பி போனான். கம் எகைன் என அவன் கேட்க அவன் குரலில் இருந்த ஆழத்தில் அவளுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. நான் நான் போறேன். இனி உங்களோட வாழ விருப்பம் இல்லை. நீங்க உங்க மனைவியோட வாழுங்க, நான் வேண்டாம். அவன் முகத்தை பார்க்காமல் எங்கோ பார்த்து கொண்டு அவள் பேச அவளை புருவங்கள் நெறிய பெரும் குழப்பத்துடன் பார்த்தான் அகத்தியன். முதலில் வேறு பக்கம் இருந்த அவள் முகத்தை பிடித்து தன்புறம் திருப்பியவன், நான் என் மனைவியுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ போய்விட்டால் மனைவி எங்கிருந்து வருவாள் என்றான் அழுத்தமாக. வான்மதிதான் உங்க மனைவி. அவங்கதான் கதிர் அம்மா. அவங்கதான் உங்களுக்கு சரியான இணையும் கூட. அப்படி என்று அவள் சொன்னாளா? சரியாக கணித்து அகத்தியன் இடையிலேயே கேட்டான். நான் வராவிட்டால் அவங்களை ஏற்றுக்கொள்ள நீங்க தயாராகத்தானே இருந்தீங்க. இப்போது நான் வந்ததும் குற்ற உணர்வில் என்னுடன் இருக்கீங்க. உங்களுக்கு இருவரும் வேண்டுமா? உங்களுக்கு வேண்டுமானால் 2 பொண்டாட்டியோடும் குடும்பம் நடத்துவது நல்லா இருக்கலாம். என்னால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. போதும், நிறுத்திடி. அவள் பேசி முடித்த போது பெரும் கோபத்துடன் கத்திய அகத்தியன் கொஞ்சமும் யோசிக்காமல் அவளை ஓங்கி அறைந்தும் விட்டான். ஏற்கனவே 1000 மனக்குழப்பத்தில் பலவீனமாக இருந்த மதியோ அவன் ஒரு அடிக்கு தாங்காமல் மயங்கி சரிந்து விட்டாள். மதி மயங்கி விழுந்ததும் தான் அகத்தியனுக்கு தான் செய்த காரியமே உரைத்தது. அவள் விட்ட வார்த்தைகளின் வீரியம் தாங்காமல் அடித்து விட்டவன் அவள் மயங்கியதும் பதறிவிட்டான். கீழே விழப்போன மனைவியை கைகளில் தாங்கி இருந்தவன் அப்படியே கீழே அமர்ந்தான். மதி, மதிமா, கண்ணை திரடி, மன்னிச்சுடு மதி, தெரியாம அடிச்சிட்டேன், கண்ணை திரடா, பயமா இருக்குடி என வேகமாக அவள் முகத்தை பிடித்து அவன் அசைக்க அவளும் லேசாக விழிக்க முயற்சிப்பதும் அது தோல்வி அடைவதுமாக இருந்தாள். அவளை மெதுவாக கீழே விட்டுவிட்டு எழுந்து சென்றவன் வேகமாக சென்று தண்ணீர் எடுத்து வந்தான். அதை அவள் முகத்தில் சுள்ளென அவன் தெளிக்கவும் சற்றே தெளிந்து எழுந்தாள் மதி. அவள் நன்றாக கண்களை திறக்கவும், மதிமா, ஆர் யூ ஓகே? பார்த்து எழுந்துக்கோ, கையை கொடு என்றவன் அவள் பதிலை எதிர்பாராமல் அவளை எழுப்பிவிட்டான். அவள் ஒருவாறு நின்ற அடுத்த நொடி அவளை கைகளில் தூக்கி இருந்தவன் அவளை பூ போல் தூக்கி வந்து கட்டிலில் விட்டான். கொஞ்சம் பரவாயில்லையா மதி? ரொம்ப பலமா அடிச்சிட்டனடா. சாரிடா. டாக்டருக்கு கூப்பிடுகிறேன் மதிமா, ஒரு நிமிஷம்டா என்று விட்டு அவன் விலக அவனை நகர விடாமல் அவன் சட்டையை பிடித்து தடுத்தாள் மதி. நீங்க அடித்ததால் மட்டும் அந்த மயக்கம் இல்லை, அவள் மெதுவாக கூற. வாட் என்றான் அகத்தியன் ஒன்றும் புரியாமல். நான் நான் கர்ப்பமா இருக்கேன் அவனை பயத்துடன் பார்த்து கொண்டே அவள் கூற. ஒரு நொடி அவன் ஒன்றுமே சொல்லவில்லை. கைகளையும் கண்களையும் இறுக மூடி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டான். ஒரே நேரத்தில் ஒரு மனிதனால் எத்தனை அதிர்ச்சியை தாங்க முடியும் என்று நினைத்தாய் மதி? என்னை மனித பிறவியிலேயே நீ சேர்க்கவில்லை போல சலிப்புடன் கேட்டவன் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். மதியும் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். மன்னிச்சிடுங்க அகத்தியன், உங்களிடம் சொல்லணும் என்று நினைத்து கொண்டேதான் இருந்தேன். சொன்னாலும் நீங்க சந்தோஷம் கூட படுவீங்களா என்று தெரியவில்லை. அதான் மெதுவாக சொல்லிக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். மென்மையான குரலில் சாதாரணமாக மதி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனை குற்றம்தான் சாட்டியது. எந்த பதிலும் கூறாமல் அவளை வெறுமையாக பார்த்தவன், எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கொள்வோம் மதி, நீ இப்போ தூங்கு என கூற அவன் என்ன நினைக்கிறான் என்று புரியாமல் மதிதான் தவித்து போனாள். சிறிது நேரம் முன்புதான் பேசித்தான் ஆக வேண்டும் என்றான். இப்போதோ பேசாதே என்கிறான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை என்று புரியாமல் குழம்பி போனாள் மதி. அவள் பார்வை அவனுக்கும் புரிந்தது. நீ ரெஸ்ட் எடு மதி, நான் கிடக்கிறேன். அதான் பெரிய தண்டனையாக வைத்திருக்கிறாயே. இந்த ஒரு இரவில் ஒன்றும் ஆகிவிடாது.
எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். பாவத்தை செய்துவிட்டு வரத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம்தான். தூங்குமதி, மிச்ச காயங்களை காலையில் கொடு. மறுக்காமல் தாங்கிக் கொள்கிறேன். குரலில் எந்த உணர்வும் காட்டாமல் வெறுமையாக பேசியவன் அதற்கு மேல் அமர முடியாமல் எழுந்து பால்கனிக்கு சென்று விட்டான். அவன் வெளியில் போனால் அவள் நிம்மதியாக தூங்க மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும். அதான் அவர்கள் அறை பால்கனியிலேயே இருந்தான். எத்தனை நேரம் சென்றதோ. மதி கண் அசந்த போது நள்ளிரவையும் தாண்டி விட்டது. அதுவரையிலும் அகத்தியன் பால்கனியிலேயே தான் நின்றிருந்தான். செய்து வைத்த கிரேக்க சிற்பம் போல் அசையாமல் நின்றிருந்தவனை பார்த்து கொண்டேதான் அவள் கண் அசந்தாள். சிறிது நேரத்தில் உள்ளே வந்த அகத்தியன் மனைவி தூங்கிவிட்டதை உறுதி செய்து கொண்டு அவள் அருகில் வந்து நின்றான். அவள் கண்களில் அழுததற்கு சாட்சியாக இன்னமும் கண்ணீர் தடங்கள் மிச்சமிருந்தது. எதற்கு இத்தனை பாடு மதிமா? என்னை நீ நம்பும் அளவு நான் எதுவும் செய்யவில்லைதான். அதற்காக உன்னை வைத்து கொண்டே இன்னொருத்தியுடன் குடும்பம் நடத்துவேன் என்று நினைப்பாயா? என் குழந்தைக்காக கூட சந்தோஷப்பட முடியாத அளவு ராட்சசனா நான்? என்னை விட்டு இனி நீ பிரிய முடியாது மதி. நான் விடமாட்டேன். பார்ப்போம். என் இந்த பிறவி முடிவதற்குள் உன் மனதை வெல்லாமல் நான் ஓய மாட்டேன் மதி. மனைவி முகத்தை பார்த்து மனதிற்குள்ளேயே பேசிக்கொண்டவன் அமைதியாக பக்கத்து அறைக்கு சென்று விட்டான். மனம் தாழாமல் மது பாட்டிலை எடுத்துக்கொண்டு அமர்ந்தவனுக்கு அதை குடிக்கவும் மனம் வரவில்லை. அதை பார்த்தபோதே மனைவி குழந்தை உருவாகி இருப்பதை சொன்னதுதான் அவன் கண் முன்னே வந்தது. எல்லாம் இந்த குடியால் வந்ததுதான். உலகில் எந்த தந்தையும் இப்படி ஒரு சூழலில் தான் தந்தையானதை தெரிந்து கொண்டிருக்க மாட்டான். அவனுக்கு அந்த கொடுப்பினையை கொடுத்த குடியை மீண்டும் தொடவே பிடிக்காமல் போக அதை தூக்கி எறிந்து விட்டான். மிச்சமிருந்த இரவை வெளியில் இருந்த சோஃபாவில் அமைதியாக படுத்து கொண்டே கடந்து விட்டான் அகத்தியன். மறுநாள் காலை மதி எழுந்து வந்த போது அகத்தியன் அதே சோஃபாவில் தான் படுத்திருந்தான். அவள் கதவை திறந்த சத்தத்தில் வெறுமனே மூடியிருந்த கண்களை திறந்து திரும்பி பார்த்தவன் அவளை பார்த்து கொண்டே எழுந்து அவள் அருகில் வந்தான். காலை டிஃபன் முடிந்ததும் பேசிக்கொள்ளலாம், இப்போது குளிச்சுட்டு வரேன் என்று விட்டு அவன் அறைக்குள் புகுந்து விட அவளும் ஒரு பெருமூச்சுடன் கீழே சென்றாள். காலை உணவு முடிந்ததும் கதிர் கனகராஜுடன் விளையாட அமர்ந்துவிட மனைவியிடம் கண்களை காட்டிவிட்டு அவர்கள் அறைக்கு சென்றான் அகத்தியன். நான் வந்துடுற மாமா என்று விட்டு மதியும் மேலே வந்தாள். அவள் அறைக்குள் வந்ததுமே அறைக்கதவை சாத்தி அகத்தியன் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாதே என்று விட்டு அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். அவளை இடையுடன் சேர்த்து அணைத்து கொண்டவன் மென்மையாக அவள் வயிற்றில் இதழ் பதிக்க அவளுக்கு உடல் முழுவதும் கூசி சிலிர்த்தது. சிறிது நேரம் அவளையே அணைத்து கொண்டிருந்தவன் பின் நிதானமாக எழுந்தான். எனக்கு உன்னிடம் ஒன்று சொல்லணும் மதி. இப்போது நீ நம்ப மாட்டாய் என்று தெரியும், ஆனால் சொல்லித்தான் ஆகணும். என்னை பார் என்றவன் அவள் முகத்தை நிமிர்த்தி தன் கண்களை பார்க்க வைத்தான். ஐ லவ் யூ மதி என மென்மையாக அவன் கூற அவனை எந்த உணர்வுமற்று பார்த்தாள் மதி. அவனுக்கு புரிந்தது. இப்போது சொன்னால் அவளால் எப்படி நம்ப முடியும்? எனக்கு புரிகிறது மதி, ஆனால் வேறு வழி இல்லை. அதுதான் உண்மை. உன்னை பிரிந்திருந்த நாட்களில் முட்டாள்தனமான சந்தேகம் இருந்தாலும் அந்த பிரிவுதான் என் காதலையும் எனக்கு உணர்த்தியது மதி. ஐ லவ் யூ மதி. இது 100% உண்மைமா? என்னை நம்பக்கூடாதா? நீங்கள் சொல்வதில் இருக்கும் முரண்பாடு உங்களுக்கே புரியவில்லையா அகத்தியன்? அவனை நேராக பார்த்து மதி கேட்க அவளை யோசனையுடன் பார்த்தான் அகத்தியன். காதலை உணர்ந்த பின்தான் நான் வந்தபோது எதுவும் கேட்க தோன்றாமல் அப்படி பேசினீங்களா? என் காதல் தப்போ என்ற கோபமும் சேர்ந்து வந்துவிட்டது மதி. என்மேல் தவறில்லை என்ற ஆதாரத்துடன் உறுதியானால் மட்டுமே அந்த தவறு சரியானதில்லையா மதிமா? அவள் நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் அவன் தவித்து போனான். போதும் அகத்தியன், இந்த பொய்யெல்லாம் வேண்டாம். என்மேல் சந்தேகப்பட்டு விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு. நீங்க இயல்பில் நல்லவர், அதான் என்னை விட முடியாமல் தவிக்கிறீங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அகத்தியன். என்றோ ஒரு நாள் நடக்கப் போவதுதானே. இன்றே நடக்கப் போகிறது, அவ்வளவுதான். மெதுவாக மதி கூற குற்ற உணர்வும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லைடி என கோபத்துடன் கத்தினான் அகத்தியன். திடீரென அவன் கத்தியதில் அவள் பயந்து விழிக்க அவள் தோள்களை அழுத்தமாக பற்றியவன், நீ சொன்னதில் ஒன்று மட்டும் உண்மை. நிச்சயம் தவிப்பேன். எதற்கு தெரியுமா? உன் குரல் இல்லாமல், உன் ஸ்பரிசம் இல்லாமல், உன் வாயால் அகத்தியன் என்னும் என் பெயரை கேட்காமல் செத்து போவேண்டி. அந்த தவிப்பைத்தான் எனக்கு நீ கொடுக்க விரும்புகிறாய். அவளை அழுத்தமாக பிடித்து அவன் பேசியது
அவளுக்குள் லேசாக உரைக்கத்தான் செய்தது. ஆனால் அவள் மனம் அறிந்த உண்மைக்கும் திடீரென அவனிடமிருந்து வெளிப்படும் மென்மைக்கும் இடையில் அவள் மனம் சிக்கி குழம்பி தவித்தது. எனக்கு இங்கே மூச்சு முட்டுவது போல் இருக்கு அகத்தியன். நான் நினைத்ததும் நான் கேள்விப்பட்டதும் ஒன்று, நீங்க சொல்வது ஒன்று. நான் எதை நம்புவது? நீங்க சொல்வதை நம்பி இங்கேயே இருந்தால் உங்கள் சிறு சாதா கோபம் கூட எனக்கு தவறாக தெரியலாம். மேலும் மேலும் நான் காதலை வளர்த்து கொண்டால் உங்கள் கோபம் ஒரு நாள் என் உயிரை கூட குடித்துவிடும். இப்போதாவது நம் குழந்தைக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் அந்த எண்ணமும் போய்விட்டால் நான் மொத்தமாக போய்விடுவேன் அகத்தியன். உண்மையான குழப்பத்துடன் அவள் பேச அகத்தியனும் அப்போதுதான் தன் கோபத்தை விட்டுவிட்டு சற்றே நிதானித்தான். மெதுவாக அவள் பக்கம் இருக்கும் நியாயமும் அவனுக்கு புரிந்தது. உண்மைதானே, அவள் மனநிலைக்கு அவன் காதல் அவள் மனதை சென்றடையாவிட்டால் அவன் அவளை முழுதாக இழக்க நேரிடலாம். அதை தாங்கிக் கொண்டு அவனும் வாழ மாட்டான். இருவர் வாழ்க்கையும் முடிந்து போகுமே. இல்லை, அப்படி எதுவும் ஆகக்கூடாது. அவன் எத்தனை அனுபவித்தாலும் சரி, அவள் உயிருடனாவது இருக்க வேண்டும். இந்த முறை சற்றே நிதானமாக யோசித்த அகத்தியன் தெளிவாக ஒரு முடிவெடுத்தான். எங்க போகணும் மதி? திடீரென அவன் அப்படி கேட்டதும் இப்போது மதிதான் அதிர்ந்து விழித்தாள். இத்தனை நேரம் என்ன பேசிக் கொண்டிருந்தான், இப்போது என்ன கேட்கிறான்? பதில் கூட சொல்ல தோன்றாமல் மதி நிற்க, சொல்ல மதி, எங்க போகணும் என்றான் அகத்தியன் மீண்டும். அவன் அழுத்தமான குரலில் ஒருவாறு நினைவுக்கு மீண்டும் பதில் கூறினாள் மதி. எனக்கு தெரிஞ்சவங்க சீரியலில் நடிக்கிறாங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன். அங்கேயே வீடும் பார்த்துட்டேன் மெதுவாக மதி கூற. ஸோ எல்லா ஏற்பாடும் செய்து விட்டா இல்லையா? விரக்தியுடன் அவன் கேட்டது அவளுக்கு தான் புரியவில்லை. என்று மட்டும் அவள் கூற, எப்போது போக வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பாயே என்றான் அகத்தியன் கசப்பாக. நாளை என மதி நிறுத்த, அதை ஜீரணித்து கொள்ள அவனுக்கு சற்றே அவகாசம் தேவைப்பட்டது. கடைசியாக சொல்கிறேன் மதி, நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன். இனியும் என் கடைசி நிமிடம் வரை என் மனதில் நீ மட்டும்தான் இருப்பாய். என்னையும் கதிரையும் அனாதையாக விட்டுவிட்டு போய்த்தான் ஆக வேண்டுமா? வெறுமையாகத்தான் அகத்தியன் கேட்டான். ஆனால் அவன் குரலில் இருந்த ஏதோ ஒரு உணர்வு மதியின் அடிமனதின் ஆழம் வரை சென்று தட்டி பார்த்தது. என்ன பார்வை, என்ன குரல் இது, இப்படி என்னவோ செய்கிறதே என பெரிதாக குழம்பி போனாள் மதி. உங்களுக்கு வான்மதி இருப்பாங்க, திடீரென நினைவு வந்ததை அவள் வேகமாக கூற, அவளை விட்டு வைத்ததால் வந்த வினைதான் எல்லாம். என்னை அழிக்கவே பிறப்பெடுத்தவள் டி அவள். அவள் சொல்வதை போய் நம்பிக்கொண்டு என்னை நம்பாமல் இருக்கிறாய் பார். உன்னை எல்லாம் என்ன செய்து தொலைவது? இத்தனை நேரம் இருந்த இளக்கம் எல்லாம் மறைந்து கோபத்துடன் அவன் தரையை உதைக்க சற்றே பயந்து பின்னால் நகர்ந்தாள் மதி. அவள் நகர்வதை பார்த்தவன் அவளை இழுத்து அழுத்தமாக அணைத்தான். அதான் நாளை மொத்தமாக என்னை கொன்றுவிட்டு போகப் போகிறாயே. இன்று ஒரு நாள் வாழ்ந்து கொள்கிறேன், என் சுயநலம்தான், வழக்கம் போல் பொறுத்துக்கொள் என்றவன் அவள் இதழ்களை அழுத்தமாக சிறை செய்ய பல நாட்களுக்கு பின் கணவன் இதழ் தீண்டியதில் அவளும் உருகித்தான் போனாள். அவன் தவிப்பிற்கு காரணமானவளே. அதற்கும் மருந்தாகவும் மாறிப்போன விந்தைதான் அங்கு நடந்தது. அவன் தேடல் இதழ் தீண்டலுடன் நின்று விடவில்லை. அவளை மென்மையாக தூக்கி கட்டிலில் விட்டவன் அவளை முழுதாக ஆட்கொண்டான். அதே நேரம் அவர்கள் குழந்தையை அவள் சுமப்பதை உணர்ந்து பார்த்தும் நடந்தும் கொண்டான். அவன் ஒவ்வொரு தீண்டலும் ஒவ்வொரு இதழ் ஒற்றலும் 1000 காதல் கதை பேசியது. அவளுக்கு புரிந்ததோ இல்லையோ, அவன் அவளை விட்டு விலகவே இல்லை. அப்படியே மனைவிக்குள்ளேயே மூழ்கி போய்விட மாட்டோமா என்பது போல் அவளுடன் கலந்தான். அன்று முழுவதுமே அகத்தியன் அவளுடனேதான் இருந்தான். அவள் கதிரை கொஞ்சிக் கொண்டிருந்த போதும் அவளை வெறுமையாக பார்த்து கொண்டு அவள் பார்வை வட்டத்துக்குள்ளேயேதான் அமர்ந்திருந்தான். இருவருமே அன்று முழுவதும் வேறு எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அங்கு வார்த்தைகளுக்கு வாய்ப்பே இருக்கவில்லை. அவர்கள் கண்கள் தான் மாறி மாறி காதல் மொழி பேசிக் கொண்டிருந்தது. என்ன ஒரு வித்தியாசம் அகத்தியனுக்கு புரிந்தது, மதிக்கு புரியவில்லை. அவ்வளவுதான். இரவும் அவளை அணைத்து கொண்டு அகத்தியன் படுத்திருக்க மதியும் அவன் நெஞ்சில் அழுத்தமாக முகம் பதித்து அவனை ஒன்றிக் கொண்டிருந்தாள். அவன் கண்ணீர் அவள் உச்சந்தலையை நனைக்க, அவள் கண்ணீர் அவன் நெஞ்சை நனைக்க, இருவர் மனமும் பிரியும் நொடியில் அவர்கள் சேர்ந்த நினைவுகளைத்தான் மீட்டிக் கொண்டிருந்தது. காலையில் கதிரை தூக்கி கொண்டு வேகமாக தன் அறையில் இருந்து இறங்கி வந்தான் அகத்தியன். குழந்தையை கனகராஜ் கையில் கொடுத்தவன், பார்த்துக்கோங்க டாட், நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து விடுகிறேன் என கூற,
இத்தனை அவசரம் தேவையா அகத்தியா? கொஞ்சம் யோசிக்க கூடாதாப்பா? என்ன இருந்தாலும் வாழ்க்கை ஒரே நொடியில் முடிந்து போவதா? கவலையுடன் கேட்டார் கனகராஜ். வேறு என்ன செய்வதுப்பா? அந்த வான்மதி காலில் விழுந்து என்னுடன் வாழ சொல்லவா? வேறு ஏதாவது காரணம் என்றால் கூட பரவாயில்லை. நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று பயந்து ஓடியவளை போய் மீண்டும் கூப்பிடுவதா? நெவர் இன் மை லைஃப் டேட். இன்று கடைசி ஹியரிங். இன்று டைவர்ஸ் முடிவாகிவிடும். அவளை தலை முழுகிவிட்டு வரேன் என எரிச்சலுடன் கூறியவன், கொஞ்சம் கதிரை பார்த்துக்கோ சரண்யாமா என பக்கத்தில் இருந்த தங்கையிடம் கூற, சரிண்ணா என்றாள் அவள். அவளுக்கும் வான்மதியை முதல் நாளில் இருந்தே பெரிதாக பிடிக்கவில்லை. அவளிடமிருந்து டைவர்ஸ் கிடைப்பது அண்ணனுக்கு விடுதலை என்றுதான் அவள் நினைத்தாள். வான்மதியுடன் போராடி வாழ்வதை விட இது எவ்வளவோ மேல் என்றுதான் அவளுக்கும் தோன்றியது. அதே நேரம் காரில் சென்று கொண்டிருந்த அகத்தியனும் தன் முட்டாள்தனத்தை நினைத்துத்தான் நொந்து கொண்டிருந்தான். அவன் தயாரித்த ஒரு படத்தில் நடிக்க வந்தவள்தான் வான்மதி. அதுதான் அவளுக்கு கதாநாயகியாக முதல் படம். அதற்கு முன் சில சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் தான் நடித்திருந்தாள். அடிக்கடி ஷூட்டிங் வந்த அகத்தியனை பார்த்து அவளுக்கு காதல் வந்து விட்டதாம். அப்படித்தான் கூறிக்கொண்டாள். அவனிடம் அவள் நேரடியாக ப்ரப்போஸ் செய்த போது அகத்தியன் முதலில் தெளிவாக மறுத்துவிட்டான். ஆனால் அவள் சும்மா இருக்கவில்லை. அவள் அண்ணன் மூலம் கனகராஜை பிடித்தாள். பிரதீப்பும் தயாரிப்பாளர்தான். சிறிய அளவில் படங்கள் எடுத்து கொண்டிருந்தான். பெரிதாக லாபம் நஷ்டம் என எதுவும் இல்லாமல் சாதாரணமாக இருந்த கம்பெனி அவனுடையது. அவன் கனகராஜிடம் தன் தங்கைக்கு அகத்தியனை திருமணம் செய்து வைக்க முடியுமா என கேட்கத் தொடங்கி எப்படியோ அவரை சம்மதிக்க வைத்தான். கனகராஜ் வான்மதியை பெண்ணாக பார்த்திருக்கிறேன் என அகத்தியனிடம் கூறிய போது அவன் யோசித்து சொல்வதாக சொல்லிவிட்டான். நேராக வான்மதியிடம் வந்து, இது உன் வேலையா என்று கேட்க, எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது அகே. அண்ணாவிடம் சொன்னேன், அண்ணா பேசினார், அவ்வளவுதான் என சிறு புன்னகையுடன் அவள் சுலபமாக கூற, அவள் கூறிய தினசில் அவனும் லேசாக சிரித்து விட்டான். அவனுக்கும் மறுக்க பெரிதாக காரணம் இல்லாததால் சம்மதித்து விட்டான். திருமணமும் நன்றாகத்தான் நடந்தது. வான்மதி மேல் காதல் என்று இல்லாவிட்டாலும் அகத்தியனுக்கு விருப்பம் இருக்கவில்லை. சாதாரணமாக அழகாகவே வாழ்க்கையை தொடங்கினர். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வான்மதியின் பணத்தாசை வெளியில் தெரிய ஆரம்பித்தது. எதை எடுத்தாலும் அவள் பகட்டாகவே நடந்து கொண்டது உறுத்தினாலும் செலவுதானே, செய்துவிட்டு போகட்டும் என யாருமே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வான்மதியால் முதல் பிரச்சனை வந்ததே அவள் கருவுற்ற போதுதான். தான் கர்ப்பமாக இருப்பது தெரிந்ததும் இந்த வயதில் குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன், கலைக்க வேண்டும் என அவள் ஒரே அடியாக ஆர்ப்பாட்டம் செய்ததில்தான் அகத்தியனின் கோபத்தை முதல் முறை அவள் பார்த்தது. கத்தி கொண்டிருந்தவள் தோள் பட்டையை அழுத்தமாக பிடித்தவன், என் குழந்தையை நீ பெற்று தருகிறாய், இல்லை என்றால் உனக்கு டைவர்ஸ் எல்லாம் தரமாட்டேன், கொன்று போட்டுட்டு போயிட்டே இருப்ப என கண்கள் சிவக்க கோபத்துடன் கர்ஜித்தவனை மீற அவளுக்கு தைரியம் வரவில்லை. அதே நேரம் அவள் எப்போதும் ஏதோ ஒன்று புலம்பிக் கொண்டும் முனகிக் கொண்டும் இருந்ததில் அவளுக்கும் அகத்தியனுக்கும் இருந்த இடைவெளி அதிகரித்து கொண்டே போனது. நான் தான் சுமக்கிறேன், எனக்குத்தான் கஷ்டம், என் அழகெல்லாம் போச்சு, உனக்கு ஆண் என்னும் திமிர் என ஏதேதோ கூறி அவள் சண்டை இழுத்து கொண்டே இருக்க அகத்தியனுக்கு அவளுடனான வாழ்க்கை மொத்தமாக வெறுத்து விட்டது. கதிர் பிறந்தபோது அவனுக்கு தாய்ப்பால் கொடுக்க மீண்டும் கலாட்டா செய்தவளை அகத்தியன் அரட்டி உருட்டித்தான் சம்மதிக்க வைத்தான். குழந்தை பிறந்து 1 மாதம்தான் சென்றிருக்கும். அகத்தியன் எடுத்த 2 பெரிய பட்ஜெட் படங்கள் பெரும் தோல்வியை சந்தித்தது. அதில் அவனுக்கு நிறைய நஷ்டம். அடுத்த படத்திற்கு வீட்டை வைத்தே லோன் வாங்க வேண்டிய நிலை. அந்த படமும் ஓடாமல் போனால் தெருவில்தான் நிற்க வேண்டிய நிலை. அப்போதுதான் வான்மதியின் மொத்த சுயரூபமும் அவனுக்கு தெரிந்தது. எனக்கு டைவர்ஸ் கொடு, பணம் இல்லாமல் எல்லாம் உன்னுடன் பிச்சை எல்லாம் எடுக்க முடியாது என அசிங்கமாக அவள் கேட்டதில் அகத்தியனும் ஒன்றும் மறுக்கவில்லை. அவனுக்கும் அவளை பிடிக்காமல் போகத் தொடங்கி இருந்தது. போய் தொலையிட்டும் என்ற எண்ணமே வர உடனடியாக விவாகரத்திற்கு அப்ளை செய்து விட்டான். கனகராஜ் தான் கொஞ்சம் பேசி பார்த்தார். அதை இருவருமே கேட்கவில்லை. கதிரை தர மாட்டேன் என அகத்தியன் கூற எனக்கு தேவையே இல்லை என்று விட்டு வான்மதி கிளம்பி சென்று விட்டாள். என்ன பெண் இவள் என்றுதான் அனைவருக்குமே தோன்றியது. அப்போது பிரதீப் வேறு சில வெற்றி படங்கள் கொடுத்திருந்ததால் தங்கையை தானே பார்த்து கொள்வதாக கூறி அவளை அழைத்து கொண்டான். அவன் அவளுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறான் என அகத்தியன் கேள்விப்பட்டான். தன் வக்கீலிடம் கூறி சீக்கிரமே விவாகரத்து கிடைக்க ஏற்பாடு செய்ய சொன்னான்.
தோ இன்று அந்த கேவலமான உறவு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. பெரும் நிம்மதியுடன் தான் அகத்தியன் கோர்ட்டுக்குள் நுழைந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே அன்று விவாகரத்தும் கொடுத்து விட்டனர். குழந்தையை வான்மதி வேணும் என்னும்போது போய் பார்த்து கொள்ளலாம் என்று கூறியிருந்தனர். அவள் அதற்கெல்லாம் வரமாட்டாள் என அவர்களுக்கு தெரியவில்லை. பாவம். கோர்ட்டை விட்டு வெளியே வந்ததும் நேராக அகத்தியனிடம்தான் வான்மதி வந்தாள். என்ன மிஸ்டர் அகத்தியன், உங்கள் படம் ரிலீஸ் ஆக லேட் ஆகிறது போலையே. ரிலீஸ் பண்ண பணம் இல்லையா? நான் வேண்டுமானால் ஏதாவது உதவவா? நக்கலாக அவள் கேட்க, தொழிலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி மீண்டு வர என்னால் முடியும் வான்மதி. என்னிடம் மோதியவன் கதிதான் கஷ்டம். நீ பார்க்கத்தானே போகிறாய் என்றான் அகத்தியன் நிதானமாக. குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவே இல்லை அகத்தியன். வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி நீங்க தோல்வி அடைந்தவர்தான். அப்படியே இருக்கட்டும். இத்தனை தோல்வியை சந்தித்தவன் ஒரு கொலை செய்ய மாட்டேனா என்ன பார்க்கிறாயா? நாடியை நீவிக்கொண்டே நக்கல் சிரிப்புடன் கேட்டவனை பார்த்து அவளுக்கு லேசாக பயம் வந்தது. வாழ்க்கை தொழில் இரண்டிலும் நான் ஜெயித்து காட்டுவேன் வான்மதி. உன் போன்ற கேவலமான பெண்ணால் நிச்சயம் இந்த அகத்தியனின் வாழ்க்கை நிற்காது. ஆனால் அதிர்ஷ்டத்தில் வந்த உன் அண்ணனின் வாழ்வு என்ன ஆகிறது என்று பார். மரியாதையாக போய்விடு வான்மதி. அரெஸ்ட் ஆனாலும் பரவாயில்லை என்று அடித்தாலும் அடித்து விடுவேன். சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தவன் கோபத்துடன் முடிக்க அவளுக்கும் அதற்கு மேல் நிற்க தைரியம் வரவில்லை. அவன் செய்யக்கூடியவன்தான். யார் அடி தாங்குவது? பார்க்கலாம் பார்க்கலாம் என கெத்தாக கூறிவிட்டு ஓடிவிட்டாள் வான்மதி. வேகமாக செல்பவளை எரிச்சலுடன் பார்த்து கொண்டே கிளம்பினான் அகத்தியன். வீட்டுக்கு வந்து விஷயத்தை கூறியவன் அங்கு இருக்க மனமில்லாமல் ஆபீஸுக்கு வந்து விட்டான். இரவு வரை வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்தவன் இரவும் வீட்டுக்கு போக மனம் இல்லாமல் பாருக்கு சென்றான். அவன் மனம் முழுவதும் அத்தனை கோபம். சை, என்ன கன்றாவி கல்யாணம் இது! கேவலம் பணத்திற்காக போய்விட்டாள் என்றால் அவனுடன் அவள் வாழ்ந்ததற்கு என்ன அர்த்தம்? பணத்திற்காகத்தான் அவனை திருமணமே செய்திருக்கிறாள். அந்த பணம் இல்லை என்றதும் போய்விட்டாள், அவ்வளவுதான். அது கூட புரியாமல் வாழ்ந்திருக்கிறான். எத்தனை அசிங்கம்! கோபம் ஏற ஏற மேலும் மேலும் குடித்து கொண்டிருந்தான் அகத்தியன். பெரும் எரிச்சலுடன் அமர்ந்திருந்தவன் போன் அடித்தது. அழைத்தது வில்லியம்ஸ் என்றதும் போனை எடுத்தான் அகத்தியன். வில்லியம்ஸ் இந்தியா வந்து கொஞ்ச நாள்தான் ஆகியிருந்தது. அகத்தியன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் அவனுக்கும் தெரியும். இன்று ஒரு முக்கியமான மீட்டிங் என்பதால் தான் வில்லியம்ஸ் அவனுடன் வரவில்லை. இப்போதுதான் கொஞ்சம் ஓய்வாக அமர்ந்தவன் உடனடியாக நண்பனுக்கு அழைத்து விட்டான். எங்கே இருக்கிறாய் அகத்தியா? பாரில்டா என் அகத்தியன் கூற, ஓகே வெயிட், நான் வரேன் என்று விட்டு வில்லியம்ஸ் போனை வைத்து விட்டான். அடுத்த அரை மணி நேரத்தில் அவனும் பாரில் இருந்தான். என்ன அகத்தியா, இது எவ்வளவு குடித்தாய்? கண்கள் எல்லாம் சிவந்து சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தவனை பார்த்து வில்லியம்ஸ் அதிர்ச்சியுடன் கேட்க, தெரியலடா என்றான் அகத்தியன் லேசாக தடுமாறியபடியே. சு, இவ்வளவு குடித்தால் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும் அகத்தியா. போதும் கிளம்பு, நானே உன்னை விடுகிறேன் என அவனை பிடித்து வில்லியம்ஸ் தூக்கிவிட அவனும் எழுந்தான். நான் தோற்று போவேனா வில்லி? நெவர் நெவர் டா. இந்த படம் ரிலீஸ் ஆனால் பாதி மீண்டு விடுவேன். முட்டாள், ஒன்றும் புரியாமல் போய்விட்டாள். போய் தொலையிட்டும். அவளைப் போல் ஒருத்தி தேவையே இல்லை. இன்னமும் கோபம் குறையாமல் அகத்தியன் புலம்பிக் கொண்டே வர, லீவிட் அகத்தியா, அது முடிந்த விஷயம். இனி இவ்வளவு குடிக்காதே என நண்பனுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே காரை எடுத்தான் வில்லியம்ஸ். அகத்தியன் வீட்டுக்கு சென்றவன் அவனை சத்தமில்லாமல் அழைத்து சென்று அவன் அறையில் படுக்க வைத்தான். அகத்தியன் அப்படியே படுத்து உறங்கிவிட கதிரை பார்த்து கொள்ள நியமித்திருந்த ஆளை பார்த்தவன், கதிர் தூங்கிவிட்டானா என்று கேட்டு கொண்டான். குழந்தை சரண்யாவுடன் தூங்குவதாக அவன் கூற, சரிதான் என்று வில்லியம்ஸ் கிளம்பிவிட்டான். அடுத்து வந்த நாட்களில் அகத்தியன் தன் கவனம் முழுவதையும் இப்போது ரிலீஸ் ஆக இருக்கும் படத்தில்தான் செலுத்தினான். இடையில் வான்மதி ஒரு படத்தில் நாயகியாக கமிட்டாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட போது கூட அகத்தியன் ஒன்றும் அலட்டி கொள்ளவில்லை. தன் வேலையை ஒழுங்காக கவனித்தான். அதன் விளைவாக அடுத்து வந்த அவன் படம் பெரும் வெற்றியடைந்தது. அதற்கு அடுத்து அவன் தயாரித்த படமும் மீண்டும் பெரும் வெற்றியடைய அவன் கடனை எல்லாம் சுலபமாக அடைத்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிட்டான். அதே நேரம் பிரதீப் எடுத்த படங்களும் வான்மதி நாயகியாக நடித்த படமும் படு தோல்வியடைந்தது. வான்மதிக்கு புதிதாக மாப்பிள்ளையும் அமையாமல் போக அவள் முன்போலவே வேறு சிறு சிறு கதாபாத்திரங்கள் செய்ய ஆரம்பித்தாள்.
அதை பார்த்து அகத்தியன் நிகழ்ச்சியுடன் சிரித்து கொண்டானே ஒழிய அதற்கு மேல் கண்டுகொள்ளவில்லை. அன்றைய படப்பிடிப்பிற்கு அகத்தியன் சென்றிருந்தான். அவன் பொதுவாகவே உணவு வேளையில்தான் செல்வது. அனைவருக்கும் ஒழுங்காக உணவு போகிறதா என அமைதியாக கவனித்துவிட்டு வருவான். அன்றும் அதே போல்தான் சென்றிருந்தான். ஒரு பக்கம் அமைதியாக அமர்ந்து ஷூட்டிங் பார்த்து கொண்டிருந்தவன் லஞ்ச் பிரேக் விட்டதும் சுற்றிலும் கவனித்தான். அந்த காட்சியில் நடித்து முடித்திருந்த ஒரு பெண்ணிடம் சென்ற உதவி இயக்குனர் ஒருவர், உனக்கு அடுத்த சீனுக்கு வேறு மேக்கப் போடணுமா? சாப்பிடவெல்லாம் உட்கார்ந்தால் லேட் ஆகிடும். முதலில் மேக்கப் போடு, ஷாட் முடிந்ததும் சாப்பிட்டுக்கோ என வேகமாக கூற, அந்த பெண்ணின் முகம் சுருங்கி போய்விட்டாலும் வேறு வழி இல்லாமல் தலையாட்டினாள். அதை பார்த்து கொண்டிருந்த அகத்தியன் நேராக அங்கு வந்தான். ஏய், இங்க வா என அந்த உதவி இயக்குனரை கடுப்புடன் கூப்பிட்டவன் அவனை திட்டி தீர்த்து விட்டான். அது என்ன, சாப்பாடு போடாமல் வேலை வாங்குவது? இனி ஒரு முறை இப்படி நடந்தால் உனக்கே வேலை இருக்காது என அவன் கடிந்து கொள்ள, அவனிடம் 1000 மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த பெண்ணை சாப்பிட அனுப்பினான் உதவி இயக்குனர். ஹே, இங்க வா என அந்த உதவி இயக்குனரை கடுப்புடன் கூப்பிட்டவன் அவனை திட்டி தீர்த்து விட்டான். அது என்ன, சாப்பாடு போடாமல் வேலை வாங்குவது? இனி ஒரு முறை இப்படி நடந்தால் உனக்கு வேலை இருக்காது என அவன் கடிந்து கொள்ள, அவனிடம் 1000 மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த பெண்ணை சாப்பிட அனுப்பினான் உதவி இயக்குனர். இதுபோல் எதுவும் நடக்கக்கூடாது என்றுதான் அவன் அடிக்கடி வந்து பார்த்து கொள்வது. என்ன செய்வது? எத்தனை சொன்னாலும் சில விஷயங்களை மாற்றவே முடிவதில்லை. ஒவ்வொரு படப்பிடிப்பிலும் யாரோ ஒரு எளியவர்களுக்கு இதெல்லாம் நடந்து கொண்டேதான் இருந்தது. அகத்தியன் கண்ணில் பட்டுவிட்டால் எப்போதுமே சம்பந்தப்பட்டவர்களுக்கு எடுத்து சொல்லியோ திட்டியோ மாற்றி விடுவான். அன்றும் சிறிது நேரத்தில் அவன் கிளம்பிவிட்டான். மறுநாள் அவன் அதே ஷூட்டிங் வந்திருந்த போது அந்த பெண் அவனை தேடி வந்தாள். சார், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் என அவள் மெதுவாக கூற, எஸ் என்று கொண்டே எழுந்தான் அகத்தியன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இங்கே வந்த நாளில் இருந்தே இதுபோல் பல நாள் பட்டினி இருந்திருக்கிறேன். சில சமயம் மயக்கம் கூட வந்துவிடும். நீங்கள் சாதாரணமாக செஞ்சீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அவள் கை கூப்பி நன்றி கூற, பெருசு பண்ணாதே, லீவ் இட் என சுலபமாகவே முடித்தான் அகத்தியன். பெரிய ஃபேமிலியா? பொதுவாக இதுபோல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு பெரிய குடும்பம் அவர்களை நம்பித்தான் இருக்கும். அதை வைத்துத்தான் அகத்தியன் கேட்டான். ஆனால் அவளோ, எனக்கு யாருமே இல்லை சார், நான் ஒரு அனாதை என்றாள் மெதுவாக. ஓ சாரி என்றான் அகத்தியன். பரவாயில்ல சார், என் அப்பா சினிமாவில் துணை நடிகராக இருந்தார். இந்த படத்திலும் கமிட் ஆகியிருந்தார். சமீபமாகத்தான் இறந்தார். அதான் இந்த இயக்குனர் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்தார். அதிகம் படிக்கவெல்லாம் வசதி இல்லை சார். எதுவும் வேலை கிடைப்பதும் கஷ்டம். அதான் எங்கே வந்துவிட்டேன். தன்னை பற்றி எல்லாம் அவள் மொத்தமாக கூறினாள். உனக்கு யாரும் இல்லையா? அவள் சொன்ன மொத்தத்தில் அவன் அதை மட்டும்தான் கேட்டான். அவன் பரிதாபத்தில் தான் கேட்கிறான் என்று நினைத்தவள் ஆமா சார் என்று கூற, அதே நேரம் மதியழகி, ஷார்ட் ரெடி என ஒரு குரல் வந்தது. கூப்பிடுறாங்க சார் என்று விட்டு அவள் ஓடிவிட்டாள். செல்லும் அவளை முகம் சுருங்க ஏதோ யோசனையுடன் பார்த்து கொண்டே நின்றிருந்தான் அகத்தியன். அன்று மாலை அகத்தியன் வீட்டுக்கு வந்தபோதே கதிரின் அழுகை குரல்தான் அவனை வரவேற்றது. சத்தமாக அழுது கொண்டிருந்த குழந்தை குரலில் வேகமாக உள்ளே வந்தவன் கனகராஜிடமிருந்து கதிரை வாங்கி கொண்டான். என்ன ஆச்சு டாட், ஏன் இப்படி அழுகிறான் என பதட்டத்துடன் கேட்டவன் கதிரை தோளில் போட்டு மென்மையாக தட்டி கொடுக்க, கனகராஜ் பதில் சொல்லும் முன்பே கதிரின் அழுகை சற்று குறைந்து விட்டது. தெரியல அகத்தியா, நிறைய அழுகிறான். இவனை பார்த்து கொள்ள நீ வைத்திருக்கும் ராஜுவிடமும் ஒட்டவே மாட்டேன் என்கிறான். சரியாக சாப்பிடுவதும் இல்லை. நானும் கொடுத்து பார்த்துட்டேன்டா. என்னிடமும் சாப்பிட மாட்டேன் என்கிறான் என்றார் கனகராஜ். பால் கொண்டு வர சொல்லுங்க டாட் என்ற அகத்தியன் பாலை வாங்கி தான் கொடுக்க, கதிர் அதை ஒழுங்காக குடித்தான். தன்னை தவிர யாரிடமும் மகன் ஒட்ட மாட்டேன் என்கிறான் என்றே அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. மெதுவாக மகனுக்கு கொடுத்து முடித்தவன் அவனை தூக்கி கொண்டு தன் அறைக்கு வந்து விட்டான். கதிரை தோளில் போட்டு தட்டி கொண்டே அவன் நடக்க, ஒரு கட்டத்தில் குழந்தையும் மெதுவாக உறங்கிவிட்டது. உறங்கிய குழந்தையை தொட்டிலில் விட்டவன் முகம் சுருங்க ஏதோ யோசித்து கொண்டே நடந்து கொண்டிருந்தான். இரவு கதிரை தூங்க வைத்து ராஜுவிடம் விட்டவன் அழுதால் ஃபோன் செய்ய சொல்லிவிட்டு வெளியே கிளம்பிவிட்டான். அவன் நேராக பாருக்குத்தான் வந்தான். வில்லியம்ஸையும் வர சொல்லியிருந்தான். இருவரும் மது அருந்தி கொண்டேதான் பேசிக் கொண்டிருந்தனர்.
அகத்தியன் எல்லையை மீறி குடிக்காமல் வில்லியம்ஸ் கவனித்து கொண்டான். கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் வில்லி, திடீரென யோசனையுடனே அகத்தியன் கூற, நல்ல முடிவு அகத்தியா, கண்டிப்பா பண்ணிக்கோ, பெண் பார்த்து விட்டாயா என்றான் வில்லியம்ஸ். கல்யாணம் என்றால் உண்மை கல்யாணம் இல்லைடா என்றவன் தன் மனதில் இருந்த அனைத்தையும் வில்லியம்ஸிடம் கூற, இது சரிவருமா அகத்தியா என்றான் வில்லியம்ஸ் குழப்பத்துடன். ஏன் சரிவராது, எல்லாம் வரும். என் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இதுதான், தெளிவாக அகத்தியன் கூறிவிட்டதில் அதற்கு மேல் வில்லியம்ஸ் மறுக்கவில்லை. ஓகே அகத்தியா, உன் இஷ்டம், பண்ணிக்கோ என முடித்து விட்டான் வில்லியம்ஸ். வில்லியம்ஸ் புண்ணியத்தில் அன்று அதிகம் குடிக்காமல் ஒழுங்காக வீடு வந்து சேர்ந்தான் அகத்தியன். மறுநாள் மதி நடிக்கும் படப்பிடிப்பிற்கு அகத்தியன் சென்றிருந்தான். எப்போதும் போல் யாரையும் தொந்தரவு செய்யாமல் ஒரு ஓரமாக அமர்ந்து ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் மதி அவன் அருகில் வர அதற்குள் வேறு ஒரு பெண் அவனிடம் வந்தார். சார், ஒரு சின்ன ஹெல்ப் என அவர் கேட்க, சொல்லுங்க என்றான் அகத்தியன். கஷ்டப்படும் குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம் சார், உங்களால் முடிந்த ஏதாவது உதவி செய்ய முடியுமா என அந்த பெண்மணி கேட்க, 1 மினிட் என்றவன் தன் பர்சில் இருந்து யோசிக்காமல் கத்தையாக பணம் எடுத்து கொடுத்து விட்டான். அவரும் அதை வாங்கி கொண்டு 1000 நன்றிகளுடன் சென்று விட்டார். அதை பார்த்து கொண்டே அங்கே வந்த மதி, கிரேட் சார் நீங்க என தன் பங்கிற்கு பாராட்ட, வாட், இதில் என்ன இருக்கு, விடு, உன் ஷாட் முடிந்ததா என அவன் சுலபமாக பேச்சை மாற்றிவிட்டான். செய்த உதவியை ஒரு பொருட்டாக கூட நினைக்காத அவன் மனம் உள்ளுக்குள் அவளுக்குள் எங்கோ ஒரு மூலையில் ஆழமாக பதிந்தது. முடிந்தது சார், இப்போ பிரேக் தான், நைட் லேட் ஆகாமல் இருக்கணும் சிறு கவலையுடன் மதி கூற. ஏன் என்றான் அகத்தியன். எங்கள் ஏரியாவில் அதிகம் வீடுகள் இல்லை சார், தள்ளி தள்ளித்தான் இருக்கும், நான் வேறு தனியாக இருக்கேனா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கும், பொழுதோடு போய்விட்டால் பரவாயில்லை என்றாள் மதி. ஓகே ஓகே என அகத்தியன் கூறும்போதே அவளை அழைத்து விட அவள் ஷாட்டிற்கு சென்று விட்டாள். அவள் பயந்தது போலவே அன்று இரவு வரை ஷூட்டிங் இழுத்து விட்டது. கடவுளே, அந்த ரோட்டில் தனியாக நடக்கும் தைரியத்தை எனக்கு கொடுப்பா என வேண்டிக் கொண்டே கிளம்பினாள் மதி. ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு வெளியே வந்தவள், மதி என்ற அகத்தியன் குரலில் திகைத்து திரும்பினாள். அகத்தியன் தன் காரில் சாய்ந்து நின்றிருந்தான். அவள் அவன் அருகில் வர, ஏறு, உன்னை நான் விட்டு விடுகிறேன் என்றான் அகத்தியன். அச்சோ, பரவாயில்ல சார், நானே போய்க் கொள்கிறேன் என அவள் தயங்க, தட்ஸ் ஓகே, ஏறு, எனக்கும் போகும் வழிதான் பேசிக்கொண்டே அவன் டிரைவர் சீட் பக்கம் சென்று விட அவளும் அதிகம் யோசிக்காமல் ஏறிக்கொண்டாள். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் ஏறியதும் அவள் கூற, தட்ஸ் ஓகே என்றான் அவன் மீண்டும். எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, நல்லதுதான் செய்கிறான், ஆனால் இவனிடம் ஏதோ ஒரு குறை, என்னவென்று தீவிரமாக யோசித்தாள் மதி. அவனை ஓரக்கண்ணால் ஆராய்ந்து கொண்டே வந்தவளுக்கு சட்டென பிடிபட்டு விட்டது. சிரிக்கவே மாட்டேன் என்கிறான். அவள் பார்த்த நாளில் இருந்து தோ இந்த நொடி வரை ஒரே உணர்வுகள் துடைத்த முகம்தான். சிரிப்பு என்ன, சிறு இலக்கம் கூட அவன் முகத்தில் காணப்படவில்லை. வழி சொல்லுமதி என்ற அவன் குரலில் சுய நினைவுக்கு மீண்டவள் ஒரு அசட்டு சிரிப்புடன் தன் வீட்டுக்கு வழி கூறினாள். அவளை வீட்டில் இறக்கிவிட்டவன், பார்த்து பத்திரமா இரு, ஒன்றும் பயம் இல்லையே என கேட்க, இல்லை சார், தேங்க்ஸ் சார் என்று விட்டு இறங்கினாள் மதி. பயம்தான், ஒரு வயது பெண் தனியாக இருப்பது என்றைக்கானாலும் பயம்தானே. ஆனால் அதையும் சொல்லி அவன் நேரத்தை வீணடிக்க அவள் விரும்பவில்லை. ஓகே பை தென் என்று விட்டு அவன் கிளம்பிவிட வீட்டுக்குள் அழைக்கலாம் என நினைத்திருந்தவளுக்கு ஏமாற்றமாக போய்விட்டது. பொறுமையே இல்லை போல் என நினைத்து கொண்டாள் மதி. வீட்டுக்குள் வந்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டு படுத்தவள் கண்முன் மீண்டும் மீண்டும் அகத்தியனின் முகம்தான் வந்து போனது. அந்த கற்பாறை முகத்திற்கு பின் இத்தனை இளகிய மனம், என்ன மனிதன் இவன் என ஏதேதோ அவனை பற்றி யோசித்து கொண்டே அவள் படுத்திருக்க அவள் மனம் தன்னை அறியாமல் அவன் காலடியில் சரிந்திருந்தது. அன்று இரவு முழுவதும் தீவிரமாக யோசித்த அகத்தியன் ஒரு தெளிவான முடிவெடுத்துவிட்டே கண் அயர்ந்தான். மறுநாள் மாலை மதியை பார்க்க அவன் அவள் வீட்டுக்கு செல்ல அவன் காரை விட்டு இறங்கிய நேரம் மதி வீட்டில் இருந்து யாரோ ஒருவன் வேகமாக வெளியே ஓடினான். அதை பார்த்து கொண்டே வீட்டின் வாசல் புறம் அகத்தியன் திரும்ப மதி அங்கே கையில் அரிவாள் மனையோடு பத்திரகாளி போல நின்றிருந்தாள். அவளை குழப்பத்துடன் பார்த்தவன், என்ன ஆச்சு மதி என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வர அப்போதுதான் மதி அவனை கவனித்தாள்.
சாரி சாரி சார், வாங்க சார் என்றவள் அரிவாள் மனையை கீழே இறக்க அவளை பார்த்து கொண்டே உள்ளே வந்தான் அகத்தியன். எதற்கு இந்த அவதாரம் என அங்கிருந்த சேரில் அமர்ந்து கொண்டே அவன் கேட்க, அந்த பொறுக்கி என்னிடம் தப்பாக நடந்து கொள்ள முயற்சி செய்தான் சார். தனியாக இருக்கும் பெண் என்ற தைரியம், அதான் பேசாமல் வெட்டி விடலாம் என்று பார்த்தேன். ஓடிட்டான். பொறுக்கி பசங்க. கோபமாக அவள் திட்டிக் கொண்டிருக்க அவளை பார்த்த அகத்தியனுக்கு கொஞ்சம் பாவமாகத்தான் இருந்தது. இவங்களுக்கெல்லாம் என்ன சார் பிரச்சனை? ஒரு பெண் தனியா இருக்கக்கூடாதா? இந்த உலகில் வாழ்வது ஏன் சார் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? பேசும்போதே அவள் கண்கள் கலங்கிவிட, ஹே மதி, ரிலாக்ஸ் என்றான் அகத்தியன். இத்தனை நேரம் உனக்கு இருந்த வீரம் சரியானது மதி. இந்த அழுகை தேவையில்லாதது. முதலில் கண்ணை துடைத்து கொண்டு கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு வா என அகத்தியன் அழுத்தமாக கூற, தோ வரேன் சார் என்று விட்டு அவள் உண்மையாகவே உள்ளே சென்று விட்டாள். சில நிமிடங்களில் மீண்டும் வந்தவள் அவனுக்கு காஃபி கலந்து எடுத்து வந்திருந்தாள். அதை அவனிடம் கொடுத்துவிட்டு அங்கு சற்று தள்ளி இருந்த இருக்கையில் அவளும் அமர்ந்தாள். எனக்கு உன்னுடன் கொஞ்சம் பேசணும் மதி, இப்போது பேசலாமா? காஃபியை குடித்து கொண்டே அவன் கேட்க, சொல்லுங்க சார் என்றாள் மதி. என்னிடம் வேலைக்கு வருகிறாயா? என் குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும். அவனுக்கு 9 மாதம்தான் ஆகிறது. அவன் நன்றாக வளரும் வரை அவனை பார்த்து கொள்ள வேண்டும். அதுவரை என் வீட்டிலேயே இருக்கலாம். அதற்கு பின்னும் உன் எதிர்காலத்திற்கு நான் வழி பண்ணி தருவேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் என அவன் நிறுத்த எதுவும் பேசாமல் அவனை பார்த்தாள் மதி. இதையெல்லாம் நீ என் மனைவி என்னும் பெயரில் செய்ய வேண்டும். கவனிமதி, திருமணம் என்பது ஊருக்காக மட்டும்தான். உன்னையும் என்னையும் பொறுத்தவரை நீ என் மகனை பார்த்து கொள்ள வரும் வேலையாள், அவ்வளவுதான். அதில் தெளிவாக இருக்க வேண்டும். எனக்கு புரியவில்லை சார் என மதி இடை புக தான் பேசுவதை நிறுத்திவிட்டு அவளை கவனித்தான் அகத்தியன். நான் இதை வேலைக்காரியாக இருந்தே செய்யலாமே சார். இதற்கு மனைவி என்ற பெயர் எதற்கு? அது என் தேவை மதி. கேவலம் என்னை ஒருத்தி பணத்திற்காக விட்டு சென்றால் என் வாழ்க்கை அப்படியே நின்று விடாது என்று எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்றவன் வான்மதி அவனை விட்டு ஏன் சென்றாள் என்பதையும் சேர்த்தே கூறினான். நான் தொழிலில் தோற்று போனதால் என் வாழ்க்கையும் போய்விட்டது என்று ஒரு பெயர் இருக்கிறது மதி. அது போகணும். அதற்கு இந்த திருமணம் இப்போது அவசியம். அதே நேரம் ஒரு 7-8 ஆண்டுகள் கழித்து நாம் பிரியும் போது அது சாதாரணமாக போய்விடும். அண்ட் உன் லைஃப் என நிறுத்தியவன் ஏதோ யோசித்தான். உனக்கு என்ன இப்போ 19 இல்லை 20 இருக்குமா? நாம் பிரியும் போது உனக்கு வேறு வாழ்க்கை வேண்டுமானால் அமைத்து தருகிறேன். அப்படி ஒன்றும் உனக்கு வயதாகி விடாது. மற்றபடி இப்போதைக்கு உனக்கும் இது பாதுகாப்பு தானே? யோசித்து சொல் என்று விட்டு அவன் அமைதியாகிவிட மதியும் பெரிதாக குழம்பித்தான் போனாள். அவளால் உடனடியாக எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. நிறைய யோசிக்க வேண்டியிருந்தது. என்னிடம் ஏன் கேட்கிறீங்க சார்? தன் மனதில் முதலில் தோன்றிய சந்தேகத்தை அவள் கேட்க, உனக்கென்று யாரும் இல்லை மதி. இது எனக்கு மட்டும் லாபம் இல்லை, உனக்கும் ஒரு வகையில் பாதுகாப்பு தான். குடும்பத்துடன் இருக்கும் யாரும் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். வெளிப்படையாக அவன் கூற உண்மைதான் என்றுதான் அவளுக்கும் தோன்றியது. எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும் சார் என மதி கூற, ஷியோர், யோசித்து சொல். என் நம்பர் நோட் பண்ணிக்கோ என்றவன் தன் எண்ணை அவளிடம் கொடுத்துவிட்டு, ஓகே மதி என்றதோடு கிளம்பி விட்டான் அகத்தியன். அவன் சென்ற பின்பு அமைதியாக அமர்ந்து யோசித்தாள் மதி. அவள் பார்த்தவரை அகத்தியன் நல்லவன்தான். ஏன் அவள் மனதை தட்டி பார்த்த முதல் ஆண்மகன். அவளுக்கு எங்கோ எட்டாத உயரத்தில் இருந்ததால் அவள் அந்த எண்ணத்தை வளரவே விடவில்லை. முக்கியமாக அவனுக்கு திருமண முறிவு ஏற்பட்டிருந்தது அவளுக்கு செய்திகள் மூலம் ஏற்கனவே தெரியும். இன்று அவன் திருமணம் என்றதும் மனதின் மூலையில் எங்கோ இருந்த நேசம் வேகமாக எட்டி பார்த்தது. அவள் மனம் விரும்புபவனை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புதான். ஆனால் அவனோ மனைவி என்பதே உன் வேலைதான், சில வருடங்களில் அந்த வேலையை விட்டு அனுப்பிவிடுவேன் என்று தெளிவாக சொல்கிறான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழத்தான் வேண்டுமா? இதை மறுத்தால் என்ன நடக்கும்? மீண்டும் இதே வாழ்க்கைதான். ஏதோ சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து கொண்டு தினமும் எவன் வந்து வீட்டு கதவை தட்டுவானோ என்று பயந்து கொண்டே வாழ வேண்டும். என்றாவது கொலை கேஸில் உள்ளே போவதுதான் மிச்சமாக இருக்கும். அத்துடன் ஒத்து பார்த்தால் அகத்தியன் சொன்னது எவ்வளவோ நல்ல வாழ்க்கைதான். அவளுக்கு தேவையான பாதுகாப்பு முழுதாக கிடைக்கும். அவனை திருமணம் செய்து கொண்டு விட்டால் அவளை பொறுத்தவரை அதுதான் வாழ்க்கை. அவன் சொன்னது போல் வேறு திருமணம் எல்லாம் அவள் யோசிக்கப் போவதில்லை. பேசாமல் இங்கு அல்லல் படுவதை விட அவன் வீட்டில் அவன் மனைவி என்னும் பெயரில் சில வருடங்கள்
நிம்மதியாக வேலை பார்த்துவிட்டு அதற்கு பின் அவன் வாங்கி தரும் வேலையில் சேர்ந்து வாழ்க்கையை பார்த்து கொள்ளலாம். அப்போது ஓரளவு வயதும் ஆகிவிடும் என்பதால் இத்தனை பயம் தேவையில்லை. பலவாறு யோசித்தவளுக்கு அகத்தியன் சொன்னதே நல்ல யோசனை என்று தோன்றிவிட்டது. தெளிவான முடிவெடுத்த பின்னர்தான் அவள் நேரத்தையே பார்க்க இரவு வெகு நேரமாகிவிட்டிருந்தது. அப்போதைக்கு இருந்ததை சாப்பிட்டுவிட்டு அமைதியாக படுத்து விட்டாள். மறுநாள் காலையிலேயே அகத்தியனுக்கு அழைத்தவள் தன் சம்மதத்தை கூற, ஆர் யூ ஷோர் மதி? பின்னால் எதுவும் பிரச்சனை செய்துவிடக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பு மேரேஜ் தான். நீ படத்தில் நடிப்பது போல்தான். தெளிவாக இருக்கிறாய் தானே என அவன் மீண்டும் கேட்க, தெளிவா இருக்கேன் சார், ஒரு குழப்பமும் இல்லை. நீங்க என்னை அனுப்பவும் போது ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்க போதும் என்றாள் மதி. அவள் பதிலில் அவள் தெளிவாகத்தான் இருக்கிறாள் என அகத்தியனுக்கு புரிந்தது. ஓகே டன். உனக்கு இன்னும் எத்தனை நாள் இந்த படத்துக்கு ஷூட் இருக்கு? ஒரு வாரம் சார். வேறு ஏதாவது கமிட் ஆகி இருக்கியா? இல்லை சார், இப்போதான் ஒரு படம் கேட்டாங்க. குட், அதில் கமிட் ஆகாதே. இதை மட்டும் முடித்து கொடுத்து விடு. ஷூட்டிங் முடியும் அன்று எனக்கு கூப்பிடு, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவர்களிடம் உண்மை திருமணம் என்று தான் சொல்லப் போகிறேன். அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள். கிளியர் என அகத்தியன் முடிக்க அவளுக்கு சொல்ல எதுவும் இல்லாததால் சரி சார் என்றாள் மெதுவாக. முக்கியமாக இந்த சாரை விட்டுவிடு. இனி நாம் ஒன்றாக வெளியில் போக வேண்டி இருக்கலாம். அங்கே இப்படி கூப்பிட்டால் தேவையில்லாத கேள்விகள் வரும். அடுத்த முறை நான் உன்னை பார்க்கும்போது பெயர் சொல்லித்தான் கூப்பிட வேண்டும் என அவள் அழுத்தமாக கூற அவளுக்கும் அவன் சொல்வது புரிந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.